பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய ஒரு 2 வார்த்தையை கொண்ட ஒரு சின்ன துவாவை சொல்றோம். ஏன்னா நம்ம எவ்வளவோ அமல்களை இந்த பராத்துக்காக செஞ்சுட்டோம். கடைசியா இதை மட்டும் செஞ்சிருங்க. இதையும் செஞ்சுட்டாதான் இந்த நீங்க செஞ்சது அனைத்துமே இதுல என்ன ஆயிரும், உங்களுக்கு பரிபூர்ணமாயிரும். அதனால இது எவ்வளவோ அமல் செஞ்சிருக்கலாம். இந்த பராத்துக்காக தொழுதிருக்கலாம், நோன்பு வச்சிருக்கலாம், இன்னைக்கு நீங்க நோன்போட கூட இருக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா யாசின் ஓதிருப்பீங்க, சதக்கா செஞ்சிருக்கலாம், திக்ரிகள் துவாக்கள் எல்லாமே பண்ணிருப்பீங்க. கடைசியா இதை கொண்டு பூர்த்தி செஞ்சு கொள்ளுங்க. இதை நீங்க ஓதி முடிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய எல்லா அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படும், உங்களுடைய எல்லா துவாக்களும் கபுலாகும்னு சொல்லலாம். அப்ப இது ஒரு ஃபைனல் டச் மாதிரி கடைசியா நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இது நம்ம குரான்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு சின்ன துவா தான். அதுவும் ரப்பனா துவா தான். ரப்பனா துவானா நம்ம எப்பயும் வளமையா ஓதுற துவா கிடையாது. ரப்பனா தக்கபல் துவா அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன துவா. இதுவும் பாத்தீங்கன்னா 40 ரப்பனா துவால ஒரு துவாவாக இருக்கு. குரான்ல இருக்கக்கூடிய 40 ரப்பனா துவாவுமே ரொம்ப ஸ்பெஷல் தான். இந்த நாள்ல உங்களுக்கு டைம் இருந்தா கண்டிப்பா அந்த 40 ரப்பனா துவாவையும் ஒரு தடவை பார்த்து ஓதுங்க. உங்களுக்கு 40 ரப்பனா துவாவை எங்க போய் பாக்குறதுன்னு தெரியலனா நீங்க சும்மா கூகுள்ல போய் 40 ரப்பனா துவாஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே வந்துடும். அத்தனையுமே உங்களுக்கு லைனா காட்டுவாங்க. அதை பார்த்து கூட ஓதிக்கலாம். ஓதுறதுக்கே 10 நிமிஷம் தான் ஆகும். இல்ல என்னால அவ்வளோலாம் ஓத முடியல அப்படின்னா கடைசியா இதை மட்டும் 72 முறை ஓதிக்குங்க. ரப்பனா தக்கபல் துஆஇ அப்படின்னு சொல்லக்கூடிய இதை 72 முறை ஓதுங்க. என்னுடைய ரப்பே, என்னுடைய துவாவை நீ ஏற்பாயாக அப்படின்னு அர்த்தம். 2 விஷயம். ஒண்ணு, என்னுடைய ரப்பேன்னு நம்ம அழைக்கணும். அல்லாஹுவை ரப்பனான்னு அழைக்கிறது அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அல்லாஹுவை அல்லாஹு அல்லது ரப்பனா இது ரெண்டும் அழைக்கும் போது அவன் நம்மளிடத்துல செவி தாழ்த்தி கேட்கிறான். கேட்டு உடனே நமக்கு பதில் கொடுக்குறான். அப்ப அல்லாஹு பதில் அளிக்கக்கூடிய வார்த்தை தான் இந்த ரப்பனா. அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன துவா வத்தக்கபல் துஆஇ, என் துவாக்கள் அனைத்தையுமே நீ கபுல் செய் அப்படிங்கிறோம். எனக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகலாம். ஆனா என்னுடைய துவா எல்லாத்தையும் நீ கபுல் செய்ன்னு சொல்றதுக்கு நமக்கு 1 செகண்ட் தான் ஆகும். ஆனா அந்த துவா கபுலானா என்ன ஆயிரும்னா நம்ம கேட்கக்கூடிய எல்லா துவா கபுலாயிரும். நான் கேட்கறதெல்லாம் கொடுத்துரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒருத்தவங்க ஓகேன்னு சொன்னா என்ன அர்த்தம், நான் என்ன கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த துவா ரொம்ப ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம எவ்வளவோ அமல் செஞ்சிருப்போம், எவ்வளவோ ஓதிருப்போம். நம்ம சொன்ன மாதிரி நோன்பு வச்சிருக்கிறது, குரான் ஓதுனது, தொழுது எல்லாமே சேர்த்தி ஒவ்வொன்றிலையும் நம்ம என்ன பண்ணிருப்போம், துவா கேட்டிருப்போம், ஹாஜத் வச்சிருப்போம். ஒரு நியத்து இல்லாம நம்ம என்ன பண்ண மாட்டோம், அந்த விஷயத்தெல்லாம் செஞ்சிருக்க மாட்டோம். அப்ப நியத்தோட தான் நம்ம எல்லாத்துக்குமே செஞ்சிருப்போம். ஒரு துவா செஞ்சுதான் முடிச்சிருப்போம். அந்த துவாவை தான் நம்ம என்ன சொல்றோம், எனக்கு கபுல் செஞ்சு கொடு அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இன்னும் பாத்தீங்கன்னா இந்த 1 வருஷத்துக்கான துவா கபுலாகக்கூடிய ஒரு நாளாக இது இருக்குது. விதி தீர்மானிக்கக்கூடிய நாளாக இது இருக்குது. அப்படிங்கறதுனால அந்த நாள்ல நம்மளுடைய துவாவை கபுலாக்குன்னு கேட்கும்போது அல்லாஹ் விதி எழுதும் போதே நமக்கு என்ன பண்ணுவான், இந்த வருஷம் என்னுடைய துவா எல்லாம் கபுலாகணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் எழுதிடுவான். அப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா துவா ஓதுறது இனி வரக்கூடிய 1 வருடத்துக்குமே துவாக்களை கபுலாக்கும். அது மட்டும் இல்லாம நீண்ட நாளா கபுலாகாம இருந்தது கூட இன்றைய தினம் உங்களுக்கு என்ன ஆகும், இதை ஓதுவதன் மூலமாக கபுலாகும். அதே போல காலையில இருந்து இந்த ஒரு நாளாவே நம்ம நிறைய அமல் செஞ்சு துவா செஞ்சிருக்கோமே, அந்த துவாவும் உங்களுக்கு கபுலாகும். அப்ப இல்லாததும் இனிமேல் நடக்கும், இனிமேல் வரக்கூடிய விஷயமும் நமக்கு சரியாக நடக்கும், இப்ப கேட்டுட்டு இருக்கிறதும் நமக்கு நடக்கும். 3 விதமான பலன்களையும் நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இந்த ஒரு துவா அமைஞ்சிருக்குது. அல்லாஹ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம செஞ்ச எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்ளணும். அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் போதுதான் அந்த துவாக்களும் நமக்கு அங்கீகரிக்கப்படும். அதனால துவாக்களை எப்படி ஏற்கணும்னு நீங்க துவா செய்றீங்களோ அதே மாதிரி யாரெல்லாம் என்னுடைய அமல்களை ஏத்துக்கோ, அதுல இருக்கக்கூடிய பிழைகளை மன்னிச்சிரும்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, அதையும் தனியாக துவா செய்யும் போது கேட்டுக்கொள்ளுங்க. யாரெல்லாம் நான் எவ்வளவோ அமல் செஞ்சிருக்கேன், இன்னைக்கு அந்த குறைகளை நீ பார்க்காம அதுல இருக்கக்கூடிய நிறைகளை மட்டும் பார்த்து என்னுடைய தேவையை நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு அதையும் கேட்டுக்கொள்ளுங்க. இதை 72 முறை ஓதி நிறைவு செய்து கொள்ளுங்க. அல்லாஹ்வே போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.